எல்லா இடத்துலையும் வந்து நம்ம மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் கவுன்சிலிங் கூட கொடுப்பாங்க. ஆனால் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்ற முறையை வந்து ப்ராப்பராக பண்ணுறது வந்து இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டயபெட்டிஸ், இன்னொரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் டயபெட்டிஸ். ரெண்டு பேருக்கும் ஒரே மருந்து கொடுக்கணும்னு இல்லை. அவங்களோட பாடிக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஒரு டாக்டருக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பொறுமையாக எடுத்து. சார் சொன்ன மாதிரி ஆயுர்வேதாவில் மெயினாக டயபெட்டிஸ் வர்றதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். பகலில் நிறைய நேரம் தூங்குறது, அதிக நேரம் உட்காந்துட்டு வேலை பார்க்குறது. இப்போ ஒரு டயபெட்டிக் வந்துச்சு அப்படின்னா மெடிசன் 6 மந்த்ஸ் எடுக்கிறீங்க, அது அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றினாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் தென் க்யூரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு வயிற்று வலினா 2 நாள் சரியாகணும். ஆனால் கிரானிக் டிசீசஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுற மெத்தடுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்றது இன்டகிரேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். இதுதான் வாட் வி ஆர் டூயிங் ஹியர். அதாவது நம்ம உடம்புல வந்து கழிவுகளோட தேக்கம் தான் நம்மளுக்கு வந்து நோயின்னு சொல்கிறது. நம்மள உடம்புல வந்து கழிவுகள் எந்தெந்த முறையில் போகும்னா, ஒன்று யூரின் வழியாக போகும், இன்னொன்று மோஷன் வழியாக போகும், அடுத்து சளி வழியாக வெளியில் போகும், வேர்வை வழியாக வெளியில் போகும். அதில் வந்து மிகப்பெரிய ஆர்கன் வந்து நம்மள உடம்புல இருக்கிறது வந்து தோல். அது வந்து வேர்வை வழியாக தான் நம்மளுக்கு வந்து வெளியில் போகும். நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இது 4மே வந்து நம்ம பஞ்சகர்மப்படி வாந்தி, அப்புறம் வந்து பேதி கொடுக்கறது, நசியம் பண்ணுறது, கலிக்கம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீராவி குளியல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணுறோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் கவுன்சிலிங் கூட கொடுப்பாங்க. ஆனால் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்ற முறையை வந்து ப்ராப்பராக ப்ரீப்பேர்டாக இங்கே வந்து பண்ணுறது வந்து இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே நம்ம வெளியில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சி விடுவோம். அது சளி பிடிக்கும், இப்போ ஒரு கமலா ஆரஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது சளி பிடிக்கும். ஆனால் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, பேஷண்ட்டோ அல்லது வெளியில் நார்மலாக இருக்க மக்களே கமலா ஆரஞ்சு எடுத்தோம், சீத்தா எடுத்தோம், இதனால சளி பிடிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சளியை வந்து வெளியேற்றுறதுக்காண்டி தான் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணுறோம். அதை வந்து சொல்லும்போது பேஷண்ட் வந்து சளி பிடிக்குதுன்னா நம்ம ஏதோ ஒரு மெடிசனை போட்டு நம்ம அடக்கிறதுக்காண்டி தான் பண்ணுறோம். அப்போ அது அடக்கி என்ன ஆகும், அது வந்து லங்ஸ் செய்ய வேண்டிய கிட்னி செய்யும், கிட்னி செய்கிற வேலையை ஸ்கின் செய்யும். இந்த 3 ஆர்கனும் வந்து மெயின் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ரிலேட்டடாக உள்ளது. அது இல்லாமல் நம்ம உறுப்பில் ராஜ உறுப்புகள் சொல்கிறது 5 தான் சொல்லுவோம். ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி, ஸ்ப்ளீன். இந்த 5 ஈரல் அப்படிங்கிறதே நம்ம கழிவுகளை வெளியேற்றக்கூடியது உண்டானது தான். அந்த சிஸ்டம் முழுக்க எங்கே நடக்குன்னா இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நடக்குது. அது இன்பேஷண்ட்டாக இருக்க பேஷண்ட் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே வந்து நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றுற முறையை ப்ராப்பராக பண்ணுறதுனால தான் இங்கேருந்து அவங்க வெளியில் போகும்போது பூரணமாக குணமடைஞ்சு நல்ல சாட்டிஸ்ஃபைடோட வெளியில் போகிறதுக்கு ஒரு ப்ளஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இங்கே மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சார், டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மித் என்ன அப்படின்னா லைஃப் லாங் மெடிசின்ஸ். இப்போ டயபெட்டிஸ்க்கு எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான் மெயின்லி. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறோம் மெடிசன், லைஃப் லாங் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு. அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மெத்து தான். ஸோ வந்து டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ மெடிசன்ஸ் எடுக்கிறோமோ அதை தாண்டி நம்ம உணவு முறை தான் மெயின். நம்மளோட ஹாஸ்பிட்டலில் மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும். எல்லாருக்குமே வந்து ஒரே மெடிசன் கொடுக்கறதில்ல. டயபெட்டிஸாக இந்த மெடிசன் தான் அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்களோட பாடிக்கு இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டயபெட்டிஸ், இன்னொரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் டயபெட்டிஸ். ரெண்டு பேருக்கும் ஒரே மருந்து கொடுக்கணும்னு இல்லை. அவங்களோட பாடிக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஒரு டாக்டருக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பொறுமையாக எடுத்து அதில் தான் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கணும். மெடிசனை தாண்டி எப்போவுமே வந்து மருந்து உணவு இல்லை, உணவு தான் மருந்து. ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். நம்ம வந்து மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அது கூடவே நம்ம வந்து யோகா, அப்புறம் எக்ஸசைஸ், அது கூட டயட் சார்ட் நம்ம மெயினாக பிரிண்டடாகவே நம்ம கொடுக்குறோம். அதுதான் அவங்களுக்கு மெயின். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது போக போக மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் அதுக்குள்ளேயே நம்ம மெடிசன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவோம். மெடிசன்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு சரியாயிரும். அதுதான் மெயினான விஷயம். நம்ம சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன்ஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம உணவில் தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் நம்ம மருத்துவமனையில் நடந்துகிட்ருக்குது. அதான் ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் கூட. அப்படி இல்லை, நம்ம வந்து சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் நம்ம சொல்கிறாங்க. அப்போ இருக்கும்போது உணவாக இருந்தாலும் உணவு அளவுக்கு மீறி போனாலும் அது வந்து பாய்சனாக தான் வரும். மெடிசனாக இருந்தாலும் அளவுக்கு மீறி போனாலும் நம்மளுக்கு வந்து பாய்சனாக இருக்குன்றனால ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லைஃப் லாங் எடுக்கணுங்கிறத வந்து நம்ம குறைக்க தான் செய்கிறோம். அதை வந்து நம்ம இது பண்ணும்போது அதை புரிஞ்சுட்டு நம்ம மெடிசின்ஸ் எடுத்தாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% வந்து பேஷண்ட் வந்து ரெடி ஆகிடுவாங்க. மக்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு பயம்புறுத்தி வச்சுருக்காங்க சார், லைஃப் லாங் தான் எடுக்கணும். எல்லாமே இன்னைக்கு மெடிசனை பொறுத்தளவுக்கு பயமுறுத்தல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சாதாரண நெஞ்சரிச்சுன்னு போவோம், உடனே ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் முடிஞ்சுது. ஸோ உண்மையாகவே ஒரு இடத்துல ஹார்ட்டில் பிளாக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஹார்ட் வந்து வேறு இடத்த அதுவே பைபாஸ் பண்ணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹார்ட்டுக்கான மெடிசன்ஸ், அதுக்கான உணவு முறைகள், சில பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இந்த பிளாக் போயிடும்.
நம்மளுக்கு பிளாக் இருக்கோ இல்லையோ ஆக்சுவலாக நம்ம போகும்போது நம்ம எக்கோ எடுக்கிறாங்கங்கும் போதே ஏதாவது நம்மளுக்கு எக்கோவில் வந்து ஏதாவது இருக்குமோன்ற நினைக்கிறது அவனுக்கு வந்து பெரிய பிளாக்காகவே உண்டாயிரும்னு என்னோட கான்செப்ட். ஸோ இதில் அதே மாதிரி நிறையா சில விஷயங்கள் கான்ட்ரடிக்ஷனாக இருந்தால் கூட, அதாவது உணவு முறையில் வந்து 3 மாதம் தான் மருந்து தரணும், விருந்து மருந்து 3 நாளில், அது கிடையாது. விருந்து மருந்து வீட்டில் இருக்கக்கூடிய சில உணவு முறைகள். இப்போ ஒரு வயிற்று வலின்னா 2 நாள் சரியாகணும். ஆனால் கிரானிக் டிசீசஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுற மெத்தடுங்கிறது நம்ம பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்றது இன்டகிரேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். இதுதான் வாட் வி ஆர் டூயிங் ஹியர். அது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான மெத்தடு. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து டயபெட்டிஸ் வருதுன்னா ஒன்று எப்போவுமே ஒரே மாதிரி மனநிலையில் இருக்காதீங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் நான் தான் சொல்லுவேன். மனநிலைங்கிறது அது ஆட்டோமேட்டட் ஜெனரேட்டட் ஒரு ப்ரோட்டோக்கால் நம்ம மைண்டுக்குள்ளேயே இருக்குது. கால்ச்சர் வந்தால் இன்ஜெக்ஷன் போடு, இது வந்தால் இதுக்கு போ, கிட்னிட்ட உடனே டயாலிசிஸ் பண்ணு, இப்படியே நம்ம நெஞ்சு வலிக்க என்ஜாய் பண்ணு, நெஞ்சு வலிக்க இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு வகையான மருத்துவ முறை நான் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு இவ்வளோ ஹார்ட் அட்டாக் இருந்தா, இவ்வளோ டயபெட்டிஸ் இருந்தா, இதை நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். 2வது மனநிலை, அது ரொம்ப நல்லா வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே மகிழ்ச்சியாக முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்துறது, சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். துன்பம் எல்லாத்துக்கும் இருக்கும். அது ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட்லாம் நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவோ இல்லை கடவுள் நம்பிக்கை ஏதோ ஒன்று மூலமாக நம்ம ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும். ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது எப்பவுமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உருவாகும். இது வந்து பொதுவாக நோய்களை தவிர்க்கும் அப்படிங்கிறது ஹோமியோபதியோட கான்செப்ட். சோரா அப்படிங்கிற எல்லா நோய்களுக்கும் பேஸ் அதுதான் அப்படிங்கிறது. ஸோ மைண்டை கிளியராக வச்சுக்கலாம். அடுத்தது உணவு பொறுத்தளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் தவிர்த்துருங்க. ஏதோ மந்த்லி ஒன்ஸ் ஒரு வெளியே போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், நோ மைண்ட், இல்லை 15 days ஒன்ஸ் போகிறோம், ஓகே. அதுக்கு அடுத்த நாள் நம்ம அந்த வயிறை க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டிங் நல்லா பண்ணி, இல்லைன்னா நிறைய ஜூஸஸ் குடிச்சு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை காய்கறிகளை விளைவிச்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நோய்கள் இருந்து தள்ளி இருக்கலாம். எப்பவுமே இந்த வெள்ளை அரிசி, வெள்ளை சீனி, மைதா இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. உண்மையாகவே நீங்கள் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் அது பழைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்குண்ணா. நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு விஷயத்தினால சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 2 சென்ட் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக். டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறது, ரீஃபைண்ட் ஆயிலு, சால்ட்டில் வந்து அயோடைசர், இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்க யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய், செங்கெண்ணெய், கடலெண்ணெய், செக்லெண்ணெய், அவகேடோ ஆயில், ஆலிவ் ஆயில், இதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஏதாவது ஒரு சமயம் டயபெட்டிக் வந்தால் பயப்படாதீங்க. ப்ரீ டயபெட்டிக் அதுக்கு உடனே பயந்துக்கிறது, அதுலேயே பாதி அவங்களுக்கு உடம்பு வீணாக போயிடுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் பாருங்கள். மருந்து எடுப்பதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு 10 பேர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் மருந்து எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன இப்போ மருந்து எடுத்துகிட்டு சும்மா இருக்கணும்னு பயங்கர விளைவு இருக்கும். மருந்து எடுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அட்லீஸ்ட் டயட் பண்ணுறவங்க ஓரளவுக்கு ஆனால் விளைவுகள் இருக்கும். மருந்து டோஸ் போக அதிகமாக. இப்போ இதெல்லாம் திங்க் பண்ணி, ஸோ இதுக்கான மாற்று மருத்துவ முறை என்ன? ஆக்சுவலி இதுதான் ஒரு ரியல் மருத்துவ முறை. இது மற்றதெல்லாம் வந்தது மாற்று மருத்துவம் நம்ம நாட்டுக்கு. ஸோ நம்ம மருத்துவ முறையை புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஆயுஷ் இன்டகிரேஷனில் நம்ம ட்ரை பண்ணுறோம். இதன் மூலமாக மருந்துகள் ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுடைய கான்செப்ட். த ஃபஸ்ட் டியூட்டி ஆஃப் த டாக்டர் இஸ் டு எஜுகேட் த பீப்புள் நாட் டு டேக் லைஃப் டைம் மெடிக்கேஷன். எங்கள் வாழ்க்கையில் முழுக்க மருந்து எடுக்காதீங்கன்னு சொல்கிறது தான் எங்கள் மருத்துவருடைய சிறப்பு. ஒரு சமயம் எடுக்க நேரிட்டால் அது வந்து பக்கவிளைவு இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும். அப்படிங்கிறது தான் எங்கள் மருத்துவத்தினுடைய கோட்பாடு. அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். சார் சொன்ன மாதிரி ஆயுர்வேதாவில் மெயினாக டயபெட்டிஸ் வர்றதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். பகலில் நிறைய நேரம் தூங்குறது, அதிக நேரம் உட்காந்துட்டு வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் நிறைய தயிர் எடுத்துக்கிறது, கஃப ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, பால் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது கூட கஃபத்தை வந்து அதிகமாக்குது. ஸோ வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது, உடல் உழைப்பை வந்து கொஞ்சம் அதிகமாக்கிக்கிறது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே, அது கூட டயட்டும் சேர்த்து பண்ணாலே ஆயுர்வேத முறைப்படி இதை வந்து ஷுவராக கண்ட்ரோல் பண்ணி அப்படி கொண்டு போகலாம். இப்போ ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு விஷயம் லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்க போச்சுல. இப்போ 4 நாள் ஒரு 5 மணிக்கு எந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதே திரும்ப 4 நாள் பண்ணுங்க. அது திரும்ப 10 நாள் ஆகும். அப்படியே அது நீங்கள் 5 மணிக்கு அலாரமே வைக்காட்டாலும் திரும்ப நீங்கள் 5 மணிக்கு எந்திப்பீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படியே ரன் ஆகும். ஒரு 4 நாள் பண்ணுற விஷயம் அப்படியே தொடர்ந்து பண்ணலாம். அப்போ நீங்கள் இப்போ ஒரு டயபெட்டிக் வந்துச்சு அப்படின்னா மெடிசன் 6 months எடுக்கிறீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றினாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் தென் க்யூரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
9 குழந்தைய பெற்றுட்டு 10வது குழந்தைக்கு ஈஸியாக தாயானாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்ம காரணம் நம்மளுடைய அந்த கலாச்சாரத்தை புறந்தள்ளினுடைய விளைவை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம ஐபியில் வந்து பண்ணும்போது இப்போ 7 days வந்து இன்சுலின் போடுறவங்களா இருக்கட்டும், சுகர் மெடிசன் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணும்போதே 7 daysல போகும்போது அவங்க இன்சுலின் போடுறவங்களையும் இன்சுலினையும் குறைச்சி லைஃப் ஸ்டைல் ஓரியன்டேஷனை மெயின் வந்து இங்கே நம்ம ஐபியில் வந்து கற்றுத்தரோம். மைண்ட் லெவலில் கொஞ்சம் ப்ரெஷர் ஏதாவது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அவங்க சுகர் லெவல் கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தும். தென் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும்போது அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவலும் நல்லா சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிறோம், மாடர்ன் மெடிசனில் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம், இதில் மாற்றலாமான்னா தாராளமாக மாற்றலாம். இந்த மருந்துகள் குழந்தைகளிருந்து எடுத்தால் கூட ஒன்றும் லோ சுகர் ஆகாது. ஒரு 22 வருட காலமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம், இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, இவங்களோட நாலேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals.